எஸ் நெக்ஸ்ட் வாங்க. யாரும் இவ்வளோ கொடூரமாக இருக்கா? டேஞ்சர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம். கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். 3 2 1 சீக்கிரம் ஃபோன் போ, சீக்கிரம் போ. இல்லை யூ கைஸ், வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் தட்ஸ் நாட் மை நேபர். அதாவது இவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது அப்படிங்கிறது தான் கேமோட டைட்டிலே தெரியுது. இந்த கேம் யாரையோ கண்டுபிடிக்கிற ஒரு கேம் தான் சொல்லிட்டு ஓகே ஆரம்பிப்போமா? இந்த வீடியோக்கெல்லாம் லைக் கொடுத்துக்குங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு மான்ஸ்டராக மாறிடுவீங்க. The following short film is a production of DDD with educational fines. I think this is the game developer. ஹலோ, ஒருவேளை இந்த ஃபிலிம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த பில்டிங்கோட டோர்மேன். வாட்ச்மேன் வேலையா? சரி ஓகே, இந்த கேமோட ஸ்டோரி ஃபுல்லாக பார்ப்போம். அப்போ தான் உங்களோட வேலை என்னன்னா பில்டிங்குள்ளே போகிறாங்க ஒரு டாப்பிள் கேங்கரானு கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் வேலை. டாப்பிள் கேங்கர்னா யாரு? எல்லாருக்குமே தெரியும், டாப்பிள் கேங்கருக்கு இன்னொரு மனிதராக மாறும் தன்மை இருக்குது, அதாவது ஆள் மாற்றம் மாதிரி. ஓ, அப்போ டாப்பிள் கேங்கர்னா பூதம் போல. ஆனால் எல்லாமே அப்படி இருக்காது, கொஞ்சம் மாற்றம் இருக்கும். வருபவர்களை நன்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரோட செக்லிஸ்ட்டையும் ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. அதில் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுனாலும் டாப்பிள் கேங்கர் உங்களையும் கொல்லும், இந்த பில்டிங்கில் இருக்க எல்லாரையும் கொன்றும். ஐயோ, என்னடா சொல்கிறீங்க? இதுதான் ஆஃபீஸோட ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்ல போகிறோம். இங்கே ஒரு செக்யூரிட்டி விண்டோ இருக்கும், அதில் மறந்துடாமல் எல்லாரோட நடவடிக்கையும் நல்லா கவனிக்கணும். மேலே இருக்க அந்த டிஸ்பிளே மாதிரி இருக்கும் போல. ரைட் சைடில் ஃபோல்டர் இருக்கும், அதில் உங்கள் பில்டிங்கில் இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். எதை வச்சுனா கீழே காமிக்கிறதுலாம் மேலே வீடியோவாக காட்டுறாங்க. அதில் இருந்து ஏதோ ஒன்று எடுத்து உன் முன்னாடி வச்சுக்கோ. ஹேஷ்ல இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கிக்கோ. அந்த ஒருவர் டாப்பிள் கேங்கரா இல்லைன்னா அவங்கள அந்த பட்டன் அழுத்தி உள்ள விடு. ஒருவேளை அவங்க தான் அந்த டாப்பிள் கேங்கர்னா எமர்ஜென்சி பட்டன் அழுத்தி 3312க்கு கால் பண்ணு. உங்கள் பில்டிங்கில் இருக்க வேறு யாருக்கிட்டையாவது பேசணுன்னா உன் முன்னாடி இருக்க டெலிஃபோன் யூஸ் பண்ணிக்கோ. உன் ஜாப் ரொம்ப முக்கியம், அதனால உன் வேலையை கரெக்டாக செய். கடைசியாக இந்த மந்தோட டோர்மேன் ஹென்ரிக்கு எங்களது வாழ்த்துக்கள். ஹென்ரியா? அப்போ நான் தானே அது? அந்த ஃபோட்டோவில் நல்லா வேலை செஞ்சாருன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஏரியாவில் டாப்பிள் கேங்கரால் சாகாத ஒரே டோர்மேன் அவர் மட்டும்தான். நம்ம கிடையாது. பி லைக் ஹென்ரி. ஹென்ரி மாதிரி இரு, பட் பெட்டர். அவனோட பெட்டராக இரு. ஓகே, நான் என்னென்னமோ நினைச்சேன், கடைசியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாட்ச்மேனாக போட்டிருக்கானுங்க. ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு நம்ம. வெல்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் நியூ ஜாப். எஸ் சார். நீங்கள் முன்ன அந்த இன்ட்ரோடக்டரி ஃபிலிம் பார்த்தது மாதிரியே உங்கள் ஜாப் வந்து உங்கள் பில்டிங்குள்ளே வரவங்களை வெரிஃபை பண்ணி என்ட்ரி போட்டு அனுப்புறது தான். அது எனக்கும் புரிஞ்சிச்சு சார். ஒவ்வொரு நாளும் அங்கே ஒரு லிஸ்ட் இருக்கும், அதில் உள்ளே போக யாராலும் ரெக்வஸ்ட் பண்ணினாங்கன்னு. ரெக்வஸ்ட் பண்ணவங்க பேர் அந்த நேம் லிஸ்ட்டில் இல்லைனாலும் உள்ளே போகலாம். அது எப்படி? அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த செக்லிஸ்ட்டில் மார்க் பண்ணணும். அவங்க அந்த செக்லிஸ்ட்டில் இருக்காங்களா இல்லையான்னு அப்புறம் அவங்க கிட்ட கொஷின் கேளுங்க. அது மட்டும் இல்லை, ஐடியும் செக் பண்ணுங்க. அப்புறம் என்ட்ரி ரிக்வஸ்ட்டில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அதோட டிடிடி லோகோவும் இருக்கணும். பர்ஃபெக்ட். மறந்துடாமல் எக்ஸ்பயர் டேட்டா பாருங்க. ஓகே, பார்த்தரலாம். நான் உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன், இது பிப்ரவரி 1955. நீங்கள் நல்லா பண்ண என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அதாகப்பட்டது என்னவென்றால் இப்போ நம்ம இருக்கிறது பிப்ரவரி 1955. கேம் மூலிமா நம்ம ஃபியூச்சருக்கு போவோம்னு நினச்சேன். ரிபேஸில் வந்திருக்கோம். குட் ஆஃப்டர்நூன். ஓகே, அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு போல். நம்ம வேலையை ஆரம்பிப்போம். 2 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஐடி, இன்னொன்று என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஐடி செக் பண்ணி பார்ப்போம். என்னது இது? மெக்லாரிக் பாய்ஸ். இதான் அந்த பெருசோட பேரே? வா, இன்னும் பெருசு பேரே வித்தியாசமாக வச்சிருக்கிற. பேரு மட்டும் இல்லை, இந்த மீசக்காரரை பார்த்தாவே வித்தியாசமாக இருக்குது. அதனால ஃபுல்லாக செக் பண்ணணும். அது என்ட்ரி ரிக்வஸ்ட். ஓ, அதில் இருக்க நேம் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஐடியில் இருந்த நேம் தான் இங்கேயும் இருக்குது. அப்புறம் எத்தனாவது அப்பார்ட்மெண்ட்டுன்னு போட்டிருக்காங்க? F03ல 3. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் F03னா தேர்ட் ஃப்ளோரு. தேர்ட் ஃப்ளோரில் எத்தனை இருக்குது? இப்போ இதில் எதுன்னு தெரியலையே, இருங்க மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். F03ல 3, அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் தேர்ட் ஃப்ளோரில் 3ஆம் நம்பர் ரூம் ஆட்டுக்கு. கீழே ஏதோ கொடுத்துருக்காங்க. ஐ எம் த ரெசிடென்ட் ஆஃப் த பில்டிங். ஐ கம் from doing the shopping. ஓ, நம்ம இந்த பெருசு நம்ம அப்பார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருக்காராமா. இப்போ ஷாப்பிங் பண்றதுக்கு போறாராமா. சரி ஓகே, F3ல 3ன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கு. இதுல அவர் நேம் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி ஐடியும் செக் பண்ணணுமா? 964561. அதுக்கப்புறம் மறந்துடுவேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்குவோம், இந்த நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். என்ட்ரி ரிக்வஸ்ட்டில் ஐடி இல்லை, ஒருவேளை ஐடி ப்ரூஃபில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குங்க. ஓகே, 964511618. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கல.
இதையும் பார்த்துடலாம். எல்லா நம்பரும் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 4611. என்னடா இத்தனை நம்பர் கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் இதே மாதிரி நம்ம செக் பண்ணணும். கண்டிப்பாக இது கொஞ்சம் குழப்ப போகுது. 4611 கரெக்டாக தாங்க இருக்குது. அப்புறம் அதுக்கு கீழே அப்பியரன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதாவது தோற்றம். அவங்க தோற்றம்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு மீசை இருக்குமா, அதே மாதிரி பெரிய மூக்கு இருக்குமா, அப்புறம் என்ன மூணாவதாக இருக்கிறது என்னன்னு தெரியல. அப்புறம் ஸ்மோக்குனா பீடின்னு நினைக்கிறேன். கடைசியாக எப்பயுமே டொப்பி போட்டிருப்பாருன்னு போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். வாயில் ஒரு பீடி, பெரிய மீசை, தொப்பி எல்லாமே அதில் இருக்க மாதிரியே தான். ஒருத்தன் வந்து நம்ம கிட்ட இந்த ரூல்ஸ்லாம் சொன்னான் பார்த்தீங்களா, அப்போ சொன்னதில் ஒன்னே எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களை மட்டும் இன்னைக்கு உள்ள விடுன்னு சொல்லியிருந்தான். இதில் அந்த தொப்பி போட்டவர் இருக்காரான்னு பார்த்தா இல்லை. பெருசு என்னையவே ஏமாத்த பார்க்குறியா நீ? உனக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணதெல்லாம் அந்த செக் லிஸ்ட்டில் நோட் பண்ணிக்கலாம். ஐடி கரெக்டாக இருக்கு, அவங்களோட தோற்றம் கரெக்டாக இருக்கு, என்ட்ரி ரிக்வஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. இது என்னதுன்னு தெரியல. டுடே லிஸ்ட்னா நம்ம கடைசியாக செக் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லிஸ்ட்டில் ஒரு இருக்காரான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, அதனால ரிஜெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஐயோ நோட் ஆன் டுடே லிஸ்ட். பிகாஸ் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு லிஸ்ட்ல நான் இல்ல, ஏன்னா அவரோட ஒர்க்ல ஒரு எமர்ஜென்சிக்குனால வெளியே போயிட்டாராமா. இப்போ உள்ள விடுன்னு கேட்கறாரு. நான் விட முடியாதே, நமக்கு கொடுத்த வேலை இந்த லிஸ்ட்ல இருந்தா மட்டும் தான் உள்ள விடுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மன்னிச்சுக்கு மீச வச்ச பெருசே. ஐ ஆல்ரெடி ஆன்சர் டு யுவர் கொஸ்டின். என் பதிலுக்கு ஆன்சர் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இங்க இருந்து கிளம்பியா, இல்லைன்னா என் வேலைக்கு ஆப்பு வச்சிருவானுங்க. நம்ம அபார்ட்மெண்டோட டோர் ஓப்பன் பண்றது க்ளோஸ் பண்ற பட்டன் மட்டும் தான் இருக்குது. வேற என்ன இருக்கு? இங்க ஏதோ ஒன்று இருக்கு, டேஞ்சர் பட்டன். என்ன மன்னிச்சுக்கு பெருசே, வாயில சொன்னாலாம் நீ கேட்க மாட்டேன். எங்க ஆளுங்க வந்து உன்னை தூக்கிட்டு போவானுங்க பாருப்ப. இந்த பெருசு மட்டும் இப்போ உள்ள போயிருந்தாருன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளே அடிச்சு வெளியே துரத்தி இருப்பானுங்க. நமக்கு வேலையும் போயிருக்கும். இங்க எல்லாத்தையும் செக் பண்ணி உள்ள விடுறது தான் நம்ம வேலை. எதுக்காக இப்படி செக் பண்ணி எல்லாத்தையும் உள்ள விட்டுக்கிட்டு இருக்கோம்னா, இந்த ஊர்ல நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களாமா. அந்த மான்ஸ்டர்ஸ் மனுஷ ரூபத்துல வருவாங்களாம். அவங்கள தடுத்து நிறுத்ததுக்காக தான். டேய் இன்னும் நீ போலியா? ஒருவேளை இவனும் மான்ஸ்டரா இருப்பானோ? இவன் மூக்க பார்த்தா மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்கு. இங்க ஏதோ ஒரு ஃபோன் மாதிரி இருக்கு. இதே இருக்கு. ஓ, இதுல டயல் பண்ணி கால் பண்ணலாமா? ஆனா நம்பர் என்ன போடுறதுன்னு தெரியலையே. என்ன நம்பர் போடலாம்? ஏதாவது கொடுத்துருக்கானுங்களான்னு பார்ப்போம். இங்க என்னமோ இருக்குங்க, 3312 DDD. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேர் தான் போட்டிருக்கு. இருங்க அந்த நம்பரை டைப் பண்ணி பார்க்கலாம். 3312 கொடுத்தாச்சு. ரிங்கும் போகுது. எஸ் கமான், போனை எடுங்கடா. இங்க ஒரு கெழுட்டு போய் நின்றுட்டு அருவா போடுறான்டா. அவனை அடிச்சு துரத்து. டோன்ட் கால் டு த DDD, தேர் இஸ் நோ எமர்ஜென்சி. என்னடா போனை வச்சுட்டீங்க? எமர்ஜென்சி இல்லைன்னா ஃபோன் போடாதேன்னு போட்டு வச்சுட்டானுங்க. அட பாவிங்களா. ஓகே இருங்க, இப்போதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறேன். 3321. இப்போயாவது காலை எடுங்கடா. இங்க ஒரு கெழுட்டு போய் போமான்ட்டு ஒத்த காலில் நிற்கிறான்டா. அவனை அடிச்சு துரத்துங்கடா. ரிங்கு போகுது. எடுத்துருங்க ப்ளீஸ் எடுத்துருங்க. You have connected the DDD. அப்பாடா, கனெக்ட் ஆயிடுச்சான். A group of agents has been sent to your building. நம்ம பில்டிங்க்கு ஆள் அனுப்பியிருக்காங்களாம். Please wait for the cleaning protocol to run. ஓகே, அந்த பெருசை அடிச்சு துரத்துறதுக்காக ஆள் அனுப்பியிருக்காங்க. க்ளீன் பண்ணிட்டாங்களா? Cleaning protocol completed. அந்த பெருசு இங்க இருந்து அடிச்சு துரத்திட்டாங்க. You can continue your job. நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஒருத்தன் எப்படியும் இங்க இருந்து கிளம்பிட்டான். அடுத்தது யார் வர போறானுங்களோ தெரியலையே. வரீங்க மான்ஸ்டர் எதுவும் வந்துடாதீங்கடா டே. ஓகே, இவன் யார்? மூக்கே வித்தியாசமா இருக்கு. குட் ஆஃப்டர்நூன் சார். அது சரி, மூக்குக்கு மேல என்ன சார் கத்திரிக்காவை ஒட்டி வச்சிருக்கீங்க? என்ட்ரி ரிக்வெஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். நேம் வந்து ரோமன், லாஸ்ட் நேம் ஸ்டிலின்ஸ்கி. இருங்க, இதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. அவன் ஃபோட்டோவில் வேற மாதிரி இருக்கான், அங்கே வேற மாதிரி இருக்காங்க. என்ன? ஓ, கேப் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கேப் போட்டிருக்கான். வழுக்க மண்டையை மறைக்கிறதுக்காக தான் கேப் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால அவனோட தோற்றம் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் டிக் பண்ணிக்கலாம். ஓகே, செக் லிஸ்ட்டில் டிக் பண்ணியாச்சு. ஓகே, அப்பார்ட்மெண்ட்டில் அவனோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். F01 1, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ரூம் இதோ இருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட்டாகவே இருக்கான். அவனோட நேம் ரோமன்.